நம்ம ஏற்கனவே நேற்று தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு வீடியோ பார்ட் 1 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சி பார்ட் 2. நேற்று நம்ம எதோ முடிச்சிருப்போன்னா, தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தன்பொருணை, திருநெல்வேலியின் மறு பெயர் எது அப்படின்னா நெல்லை, தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று செருவலாறு, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே, அருந்துணை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. இடம் கூட்டல் எங்கும் என்னும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். சி ஆப்ஷனில் இருக்குல்ல, இடமெங்கும். எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. 57க்கும் சி, 58க்கும் சி, 59க்கும் சி. அப்போ தொடர்ந்து 3 வினாக்களுக்கு ஒரே ஆப்ஷன் வரும். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. காய் என்னும் எதிர்ச்சொல் கனி. ரொம்ப முக்கியம். எதிர்ச்சொல் எடுத்தால் பாருங்கள், எதிர்ச்சொல்லே மொத்தம் 3 வந்திருக்கு. எதிர்ச்சொல் அணுகு, விலகு. அணுகு, விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இலங்கை. அப்போ எது பொருந்தாது? இலங்கை பொருந்தாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா. இலங்கைன்றது இந்தியாவின் அண்டை நாடு. 10th பாட புத்தகத்தில் புக் பேக்கில் இருக்கும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. நான் அல்லேன். கரெக்டு, மிகச்சரிதான். நான் அல்லேன். நாம் அல்லோம். நாம் அல்லோம். நீ அல்லை. நீ அல்லை. கரெக்டு. நீவீர் அல்லீர்னு வரணும், அல்லர்னு வருது. நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும், அல்லர் அப்படின்னு இருக்குது. அல்லர்ன்றது மிக தவறு. இங்கே இந்த கேள்வி எது பொருந்தா சொல்லுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாதது. மீது எல்லாமே மிக சரிதான். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சியில் தோன்றல், கெடுதல், திரிதல் என 3 வகைப்படும். இதில் எது வராது அப்படின்னா வாழை மரம் மட்டும்தான் வராது. ஏன்னா தமிழ் தாயில் இத்து இருக்குது. அப்போ அது தோன்றல் விகாரம். வில் கொடி, வில் கூட்டல் கொடி விற்கொடின்னு இருக்குது. குண்டு இல் இர்ரா மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், புரிகிறதுக்காக. மன மகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, அது இம்மு கெடுது, கெட்டுப்போச்சு. அப்போ மீதி இருக்க 3மே விகார புணர்ச்சியில் வருது. தோன்றல், கெடுதல், திரிதலில். இந்த வாழை மரம்ன்றது இயல்பு புணர்ச்சி, அது விகார புணர்ச்சியில் வராது. புணர்ச்சியில் 2, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் 3, தோன்றல், கெடுதல், திரிதல்னு. இதில் வாழை மரம் இயல்பு புணர்ச்சியில் வரக்கூடியது. அதனால் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி தான் வராது. பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பிழையற்றதா என்ன அர்த்தம்னா எது சரின்னு பார்க்கணும். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. அங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, எழுதப்பட்டு கல் இக்க காணாம். டக்குன்னு நம்ம வாசித்து பார்க்கும்போது கல் தச்சர்கள்ன்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி க, ச, த, ப வலினம் மிகும். அப்போ அந்த இடத்துல காணாம் பார்த்தீங்களா, இக்க காணாம். அப்போ அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. கல் தச்சரால் பொறிக்கப்பட்டவைக்கு இப்போலாம் வராது. அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் மிக சரியாக இருக்குது பாருங்கள். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. கல்லில் பொறிக்கப்பட்டவை வார்த்தையை பாருங்கள். கல் தச்சர்கள் எதில் பொறிப்பாங்க? கல்லில் தான் பொறிப்பாங்க. ஆப்ஷன் ஏல கல்லில்னு ஒரு வார்த்தையை கொடுக்கவே இல்லை பாருங்கள் அவங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நீங்கள் ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணி தான் கொடுக்கணும் ஆப்ஷனை. அப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருந்து பிசிடி எவ்வளோ வேரியேஷன் ஆகுதுன்னு பாருங்கள், எத்தனை வேறுபாடுகள் இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே கல்லின்ற வார்த்தையை அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம மேலோட்டம் வாட்ச் பார்த்துட்டு ஏ ஆப்ஷன் அடிச்சிடவே கூடாது. அப்போ கல்லில் தான் கல் தச்சர்கள் பொறிப்பாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் மட்டும்தான் வரும்? பி ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அதே தலைப்பில் 2வது கேள்வி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்பர் 1. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் கரெக்டு, இச்சு வருது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லை, கற்றோருக்குலாம் வராது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருளுக்கு இப்பு வரணும், கைப்பொருள். ரைட்டு. டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4th ஆப்ஷனில்
கைப்பொருள் தனின் மெய்ப்பொருள், மெய்க்கு ஒரு இப்பு வரணும். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? 1 4 சரி. நல்லா கவனித்து பார்க்கணும். கற்றோருக்கு ஒரு இச்சு வரணும், கைப்பொருளுக்கு ஒரு இப்பு வரணும், மெய்ப்பொருளுக்கு ஒரு இப்பு வரணும். நான் இப்போ தான் கண்டிஷன் சொன்னேன். அந்த சந்தி பிழைனாலே க ச த ப இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே புள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் மிகணும். அப்போ எந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது? 1 4. அப்போ 1 4 எதில் வருது? பி ஆப்ஷன். சந்தி பிழையை நீக்குக, பிழையற்ற தொடரை எழுதுக. தேர்ந்தெடுத்து எழுதணும். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. அப்போ இத்து வருது. ஆனால் பி ஆப்ஷன் பாருங்களேன், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு. எல்லா ஆண் யானைக்கும் இருக்கும். ஆசிய யானைகளில் ஆண் ஆணைக்கு தந்தம் உண்டு. இச்சு போட்டிருக்கான் பாருங்கள், சி ஆப்ஷனில் இச்சு போட்டு தந்தம் வந்திருக்கு. அப்போ அது வராது. அப்போ அங்கேயே டீநோட் பண்ணி வச்சுக்கணும். இச்சுக்கு பதிலாக அங்கே என்ன வரும்? இத்து வரும். அந்த ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம தூக்கிடலாம். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தமுண்டுன்றது ஏ ஆப்ஷன் மிக சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ் சொற்றொடர். சென்டென்ஸ் சொற்றொடர். சென்டென்ஸ் சொற்றொடர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லலாம். எது பொருந்தாது, பொருந்தாத சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். இதழியல் அப்படின்னாலே ஜேர்னலிசம். இதழியல்னா ஜேர்னலிசம். அங்கே மேகசின் கொடுத்துருக்கு பாருங்கள். அப்போ அதான் தவறு. எது பொருந்தாது? ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், மின்னணு புரட்சி. கரெக்டு, ஆப்ஷன் ஏ. மின்னணு புரட்சி, இதெல்லாம் ஈஸியான வார்த்தை தான். மின்னணு புரட்சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. ஆறு நதி, ஆறு மரம், ஆளு மண். ஆளு மண் கிடையாது, ஆறுன்றது நதி அல்லது எண். கரெக்டு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விடு வீடு, கைவிடுதல் தங்குமிடம். கரெக்டு தான். விடுன்றது கைவிடுதல், வீடுன்றது தங்குமிடம். விடுன்றது கைவிடுதல், வீடுன்றது தங்குமிடம். அடுத்த ஒளி வேறுபாடை வச்சு கொடுக்குறாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும். டேஸ் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். மதினா என்னது? அறிவு உடையவர்கள்னு அர்த்தம். அப்போ பழந்தமிழர்கள் அறம் வழியாக, அறம்னா தர்மத்தின் வழியாக போர் செய்யும். அறம் ஊர்ந்த மதியுடையவர்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வாளை கூர்மையாக்கும் கருவின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த அறம் அப்படின்னா சின்னரா. அப்போ பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும், அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். கூர்மையாக்கும் கருவி அறம் அப்படின்றது சி ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதுக்கு நிறையா டைம் 3 கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸாவது கேட்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சொற்கள்? பல வகையான கடல் கலன்கள், அதாவது கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் அவங்க தெளிவு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கடற் கலன்கள். கடற்கலன்றது கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த போகிறதுக்கு உதவக்கூடியது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பல வகையான கடல் கலன்கள். நாவாய், வங்கம், தோணி, களம். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தெரிக. வெய்யோன், சூரியன், பகலவன், ஆதவன். ஏன் ஆப்ஷன் ஏ வராதுன்னா பகலவன் பாரின்னு வந்திருக்கு. ஏன் சி வராதுன்னா சந்திரன் சூரியன் வந்திருக்கு, ரெண்டு ஆப்போசிட்டு. ஆதவன் அரசன் வந்திருக்கு, டி ஆப்ஷன். அப்போ எது கரெக்டு? பி ஆப்ஷன் தான், பகலவன் சூரியன். ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் வெய்யோனா பகலவன் சூரியன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? கொழுந்தாடை. கரும்போட நுனி பகுதி தான் கொழுந்தாடை. 10th பாட புத்தகத்தில், தமிழ் பாட புத்தகத்தில், புது பாடத்தில் 2வது இருக்கும். தமிழ் சொல்வளம் தேவநாய பாவாணர் சொல் ஆராய்ச்சி கட்டுரையில் 2வது பக்கத்தில் இருக்கும். தாவரத்தோட நுனிப்பகுதிகள், தாவரத்தின் பகுதியில் குறிக்கும் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே கொடுத்துருப்பான். ரொம்ப முக்கியமானது. தாவரத்தோட அடிப்பகுதி நுனிப்பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கொழுந்தாடை என்பது தாவரத்தின் நுனிப்பகுதி. எந்த தாவரம்? கரும்போட நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படிம்பாங்க. புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பக்கமே உங்களுக்கு புரியும். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதியை குறிக்கும். அடுத்து
பின்வரும் வினை முற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினை முற்றிலிருந்து வேர் சொல்லை தேர்ந்தெடுக்கணும். பார்த்தான், பார். பார்த்தான், பார். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை கண்டறிக. நட, நடக்கிறது, கரெக்டு. அப்போ நடக்கிறதுன்றதோட வேர் சொல் நட. கேட்டார், கேட்டுன்றது தவறு. சென்றனர், சென்றுன்றது தவறு. வாலியர், வாலின்றது தவறு. அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க. அறிஞர், அரி. அறிஞர், அரி தான் வேர் சொல். கட்டளை பொருளை வரணும்ல. வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடு. கொடுத்தார் அப்படின்னு வரக்கூடாது. கொடுத்தார் வந்தால் ரைட்டு தான். இங்கே ஆப்ஷனில் கொடுத்தோர்ன்னு இருக்குது. கொடுத்தோர் அப்படின்றது கரெக்டு தான். கொடுத்தவர்னு வந்தால் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஞாபகம் வச்சுக்கணும். வினையால் அணையும் பெயர்னாலே தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழில் செய்வரை குறிப்பதான் வினையால் அணையும் பெயர். கொடுக்கப்பட்ட தொழில் பெயரிலிருந்து வேர் சொல்லை எடுத்து எழுதுக. படித்தல், படி. இப்போ தான் பார்த்தான், பாருன்னு பார்த்தோம். இங்கே படித்தல், படி. அது வினைமுற்று வேர் சொல். இது தொழில் பெயர் வேர் சொல். அகர வரிசைப்படுத்துக. மலை, மேகலை, மயிலை, மோதல். மலை, மேகலை, மயிலை, மோதல். டி ஆப்ஷன். நல்லா கவனித்து பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். ரெட்டைக்கொம்பு வந்து அதுக்கப்புறம் தான் ரெட்டைக்கொம்பில் துணை எழுத்து வரணும். ஒரு சின்ன லாஜிக் தான். அகர வரிசைப்படி சீர் செய்க. தேனி, ஓனான், கிளி, மாணவன், ஆசிரியர். ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பி. புக் பேக் கொஸ்டின் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 6th 7th இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. பாக்கு அப்புறம் தான் மா வரணும். பாக்கு அப்புறம் தான் மா வரிசை வரணும். சின்ன லாஜிக் தான். அப்போ கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. ரொம்ப முக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஆப்ஷன் பி. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர். அப்போ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆப்ஷன் டி ஆப்ஷன். இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். வாட்ஸ்அப், புலனம். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புலனம். இரு வினைகள் வேறுபாடு அறிக. இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். முதலாளி வேலை செய்ய சொன்னார், தொழிலாளி அந்த வேலையை செய்தார். அப்போ வேலையை சொல்கிறது வந்து கட்டளைகிறத வந்து பணித்தார், பணித்தார் இத்து. அந்த வேலையை இவர் கட்டளையிட்டார், தொழிலாளி செய்கிறார். அப்போ பணிந்தார். ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். தலைப்பெண்ண விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விடை கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து கேள்வி வரும்போது அந்த விடையில் இருக்க எல்லா சென்டென்ஸ் அப்படியே வரணும். அப்போ வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். கேள்வி, இந்திய ஏவுகணை நாயகன் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் யார்? சி ஆப்ஷன். பிறவன வாக்கியம் கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வத்தான் பித்தான் வி அல்லது பியில் முடியணும். அப்போ அப்துல் நேற்று வருவித்தான், கற்பித்தான், அந்த மாதிரி வரணும். அப்துல் நேற்று வருவித்தான் அல்லது கற்பித்தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தன் வினை தொடர். வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி என்ன தொடுத்தாள்? மாலை தொடுத்தாள். ஆப்ஷன் ஏ அதுதான். வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டதெல்லாம் செயற்பாட்டு வினை வரும். அடுத்து செயற்பாட்டு வினை தொடரை கண்டுபிடிக்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆள் விகுதி வந்தாலே செயற்பாட்டு வினை தான். அப்போ பாட்டு அவளால் பாடப்பட்டது, பி ஆப்ஷன் தான் செயற்பாட்டு வினை. ஆகாய தாமரை ஓமையால் விளக்கப்பெறும் பொருளில் இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைனாலே இல்லாத ஒன்று. புலி என்பதின் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. வேங்கை என்பது புலி. வேங்கை என்பதின் புலி. அப்போ
புலிக்கு பொருத்தமான இன்னொரு சொல் எது? வேங்கை. குளவினா குழந்தைன்னு வரணும், ஒரு வகை வண்டுன்னு வரலாம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். எடுப்பார் கைப்பிள்ளை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அப்போ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னாலே சொல்லுபவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் அதான். அடுத்து கலை சொற்கள் அறிவோம். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ஈஸியான பாயிண்ட் எல்லாமே. 3 4 1 2 3 4 1 2 பி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடென்ட் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நீம்பவனம்னாலே கடம்பவனம். திருவிடையாள புராணத்தில் வரும். இறைவன் கோயிலை விட்டு நீங்கி விடுவார், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. நீம்பவனம் கடம்பவனம் யாருக்காக? இடைக்காடனருக்காக. கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. ஆப்ஷன் ஏ பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். அடுத்து விடை வகை மொத்தம் 8 இருக்குது. அதில் இங்கே கொடுத்துருக்க கேள்வி, நீ விடையாள விடையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. அப்போ உற்றது உரைத்தல். நீ விளையாடலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உற்றது உரைத்தல். கால் வலிக்கிறது அதனால் விளையாடலை அப்படின்னு. ஓகேவா? கால் வலிக்கும் ஃபியூச்சரில் நடக்க போகிறத முன்கூட்டியே சொன்னாங்கன்னா அது ஊறுவது கூறல். ஓகேவா? அடுத்து பொருத்தம் இல்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாவுதல் விடை. வினா எதிர் வினாவுதல் விடை 8 வகையில் இது ஒன்று. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வியே பதிலாக மாற்றுறது. பாருங்களேன், நீ செய்வாயா, நீ போவாயா, வராமல் இருப்பேனா, இது நான் செய்வேனா, நான் போவேனா. அப்போ இந்த கேள்வியெலாம் எல்லாமே அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியவே அப்படியே பதிலாக சுற்றிருக்காங்க. பி ஆப்ஷன் மட்டும் பாருங்களேன், இது செய்யேன், ஒத்துக்கிட்டாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு. கேள்வி என்னது? வினாவையே விடையாக மாற்றி அந்த விடையை மறுபடியும் வினாவாக மாற்றணும். ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியவே பதிலாக சொல்லணும். இதை செய்வான், ஏன்னா நீயே செய் அப்படின்றது. அப்போ அந்த நீயே செய்யின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா ஆப்போசிட்டை குறிக்கும். இங்கே ஆப்போசிட்டில் 3 இருக்குது. பி ஆப்ஷன் மட்டும்தான் மாறி வருது. நான் என்ன மாறி வருது? இது செய்யேன், நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது. கண்டிப்பாக அப்படி இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா எப்போயுமே வினா எதிர் வினாவுதல் அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் தான். எப்போ நீ கடைக்கு போ அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? நீயே போ அப்படின்னா ஏவல் விடையில் இருக்கும். போகாமல் இருப்பேனா, முடிஞ்சு போச்சு. என்னது? போகாமல் இருப்பேனா? எப்போ போவ தெரியாது, ஆனால் போகாமல் இருக்க மாட்டேன், போவேன். அப்போ அதுக்குள்ளே இருக்க அர்த்தம் என்னது? வினாவையே விடையாக மாற்றி சொல்கிறது. அப்போ பி ஆப்ஷன் தான் சரி. அதில் எது பொருத்தமில்லைன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் மட்டும்தான் பொருத்தமில்லை, வேறு எல்லாமே ஓரளவு பொருத்தமாக தான் இருக்குது.